ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காடஸ் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த ஆலயம் இரவில் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய ஆலயம், பகலில் திறந்திருக்காது. நம்ம வாழ்க்கையில் நல்ல நேரம், நல்ல திசை, நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இந்த அம்பாலை நினைக்கணும். இந்த ஆலயத்துக்கு வாழ்நாளில் ஒரு முறையேனும் வந்துட்டு போகணும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்ட கோயிலாக இந்த ஆலயம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, பலன் பெற்றிருந்தீங்க, கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றக்கூடிய இறைவனா இந்த காலதேவி அம்மான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க தனக்குள்ளேயே 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் தனக்குள்ள வச்சிருக்கிறதால, அடக்கி வச்சிருக்கிறதால இந்த அம்பாளுக்கு காலதேவி அப்படின்னு சொல்லிட்டு காலத்தையே ஆளுமை பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க அம்மனாக இந்த அம்மன் திகழறாங்க. இந்த அம்மனோட எப்படி வழிபடுறது, இந்த ஆலயத்துக்கு எப்படி செல்றது, எந்த நேரம் வழிபடுறனோ அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா நீங்க விபரமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் பெரும்பாலும் ஒரு விஷயத்த அடிக்கடி நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்ற வார்த்தையை நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டுதான் வளர்ந்துருப்போம் எல்லாருமே, இல்லைங்களா? இப்ப இந்த அம்பாள் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தெய்வமாக வச்சிருக்காங்க. யார் ஒருவங்க நேரத்தை மதிக்கிறாங்களோ, அதுக்கு நேரத்துக்கு பெருமை சேர்க்கிறாங்களோ, அது அந்த நேரத்தை முறையாக பயன்படுத்துகிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைஞ்ச வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க, நல்ல நிலைக்கு போவாங்க அப்படின்றது ஐதீகம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இந்த 24 மணி நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்தையும் விஞ்ஞானம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வகுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த விஷயத்த செய்யணும், இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றதையும் ஆணி தெளிவாக நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பித்து பார்க்க போகிறோம். இந்த காலத்துக்கும் இந்த அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை. இப்போது இந்த காலதேவி ஆலயத்துடைய ஆலய சிறப்பை பற்றி பார்ப்போம். இந்த ஆலயத்துடைய கோபுரத்தை பார்த்திங்கன்னா, இந்த ஆலயம் நார்மலாக இருக்கக்கூடிய கோயில் கோபுரத்திலிருந்து கொஞ்சம் தனி சிறப்பு கொண்டதாக இருக்கும். பார்க்கும்போதே அதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த கோபுரத்தில் நேரமே உலகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதாவது நேரம்தான் உலகம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய விதமாக இங்கு அமைய பெற்றிருக்கு இந்த ஆலயம். அதாவது புராணங்களில் வரக்கூடிய கால ராத்திரியை தான் இந்த கோயிலில் காலதேவியாக நம்ம வழிபட்டு இருக்கோம். இந்த காலதேவியுடைய இயக்கத்துல தான் 7 உலகங்களும் இயங்குது அப்படின்ற ஐதீகமும், பஞ்சபூதங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், காத்தல், அழித்தல், 30 முக்கோடி தேவர்கள், அவங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லா விதமான இயக்கங்களும் இயக்கக்கூடிய சக்தியே இந்த காலதேவியாக விளங்குறாங்க அப்படின்றதும் இதுல இருக்கு. நேரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய காலதேவிக்கு ஒருவருடைய கெட்ட நேரத்தையுமே நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தியும் உண்டு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. மிகப்பெரிய சக்தியாகவும் விளங்கக்கூடிய தத்துவத்தை இந்த ஆலயம் காலத்தை தேவியை காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேவிக்கு இங்க இருக்கு அப்படின்ட்டு புராண கூற்றுகளும் இருக்கு. இது மூலியமா பலன் பெற்றவங்களும் அவ்வளோ அதிகமா இருக்காங்க. அதனாலதான் இந்த ஆலயத்தை தேடி தேடி இங்க மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் பல சிறப்புகளை கொண்ட கோவிலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பல வித்தியாசங்கள் இந்த கோவில இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். இந்த ஆலயத்துல இந்த கால தேவியை நீங்க வணங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய நேரமே இரவு நேரம். இரவு நேரத்துல மட்டுமே திறந்திருக்கக்கூடிய கோவிலாக இந்த கோவில் விளங்குது. பகல் நேரம் முழுக்க இந்த கோவிலுடைய நடை சாத்தப்பட்டு தான் இருக்கும். இரவு சூரிய அஸ்தமானதுக்கு பிறகுதான் இந்த ஆலயத்துடைய நடையே திறப்பாங்க. அதே மாதிரி சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆலயத்துடைய நடையை சாத்தக்கூடிய ஐதீகமும் இந்த ஆலயத்துல பின்பற்றி கொண்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துல பக்தர்களுடைய தரிசனத்துக்காக இரவு முழுக்க இந்த ஆலயத்துடைய கதவுகள் திறந்தேதான் இருக்கும். அதே மாதிரி விசேஷ தினங்கள் இந்த அம்பாளுக்கு என்னென்னக்கின்னு பார்த்தோம்னா, காலதேவிக்கு உகந்த பௌர்ணமி அமாவாசை தினத்துல இந்த ஆலயத்துடைய வளாகத்துல பக்தர்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பல சிறப்புகளை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்த தெய்வமாக இந்த அம்பாள் திகழறாங்க.
இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் கெட்ட நேரம் விலகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்கன்னா, என்ன மாதிரி ஐதீகங்கள் இங்கே வந்து பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை வலமிருந்து இடதுபுறமாக 11 சுற்றுகள் சுற்றிய பிறகு இடமிருந்து வலமாக 11 சுற்றுகள் வந்து இங்கே சுற்றுறது அப்படின்றது ஐதீகம் இருக்குது. நான் ஏற்கனவே பல பதிவுகள் சொல்லியிருக்கேன். 11 அப்படின்றது நம்மளுடைய லாபஸ்தானம், நம்மளுடைய காலகட்டத்தை நிற்கக்கூடியது. அதனால் இந்த ஆலயத்தை செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் 11 11 11 அந்த மாதிரியான கணக்குகளை செய்யறதுன்றது இங்கே வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. இந்த காலதேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட 11 நெய் விளக்கு ஏற்றி பின்பு கோயிலுக்குள்ளே சென்று கருவறையில் உள்ள அந்த கால சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதற்கு மீது அமர்ந்து 11 வினாடிகள் மட்டும் அந்த இடத்துல இருக்கிற ஐயர் வந்து இந்த 11 சொடக்கு போடுற நேரம் அப்படியே 11 கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே நம்மளை இலக்கி விட்டுருவாங்க. அங்கே இருந்து அந்த அம்பாலை தரிசித்து எங்களுடைய கெட்ட நேரம் விலகணும், நல்ல நேரம் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எந்த மாதிரியான வேண்டுதல் கேட்கணும்? இந்த அம்பாள் கிட்ட வந்துட்டோம், காலச்சக்கரத்தில் ஏறி நின்று நம்ம வந்து அந்த அமர்ந்தோ வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதலை தெரிவிக்கிறோம். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அம்பாள் கிட்ட இதை கொடு அதை கொடு எதுவுமே கேட்க வேணாம், எங்கள் நல்ல கெட்ட நேரம் எல்லாம் போய் நல்ல நேரம் வரணும் அப்படின்ற எந்த வார்த்தையுமே வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் அந்த அம்பாள் பார்த்துப்பாங்க, எங்களுக்கு எது நல்லதோ அதை நீ பண்ணு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம நினைச்சாலே போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த 11 வினாடிகளுக்குள்ள நம்மளுடைய வேண்டுதலை எப்பயுமே வந்து யோசிச்சு கேட்கவும் முடியாது. அந்த நேரம் நமக்கு தோணாது. அது மேலே வந்து அமர்ந்த உடனேவே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது. இந்த மாதிரியான வேண்டுதல்களை எத்தனை வாரங்கள் எந்தெந்த தினத்தில் வந்து பரிகாரம் பண்ணணும் பார்த்தோன்னா, 3 பௌர்ணமி 3 அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு வந்து காலதேவியை வணங்கினா அனைத்து பிரச்சனைகளும் தீரும். பில்லி சூனியம் ஏவல் தீராத நோய்கள் எது இருந்தாலும் வந்து இந்த அம்பாள் தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற ஐதீகமும் இங்கே வந்து இருக்குது. இப்போ இந்த ஆலயத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரையிலேருந்து ராஜபாளையம் செல்லக்கூடிய பேருந்து நிலையத்தில் வந்தீங்கன்னா சுப்புலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம். இந்த ஆலயம் போக்குவரத்து வசதிகள் சாதாரணமான நாட்களில் அதிகம் இல்லாததால் முதல்ல செல்பவர்கள் பௌர்ணமி அல்லது அமாவாசை தினத்தில் சென்றால் பேருந்துகள் எளிதாக கிடைக்கும் அப்படின்றதும் இருக்குது. ஏன்னா இந்த ஆலயத்துக்கு பேருந்து வசதிகள் சாதாரண தினங்களில் கிடையாது. ஒருவேளை என்னால் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுறதுக்கான சூழ்நிலை கிடைக்கல அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்க ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோ இருக்கு இல்லையா, அதில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த வந்து தாயாருடைய காலதேவியுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வாங்க. ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த யோகத்தை, அந்த அம்பாலை போய் நீங்கள் தரிசிக்கக்கூடிய யோகத்தை அவங்க கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நானுமே வந்து பல வருஷமாக இந்த அம்மாவை வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வச்சு வந்து அவங்க வேண்டிகிட்டு இருந்தேன். எனக்கான நேரத்தையும் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரமும் வந்துடுச்சு அந்த அம்பாலை தரிசிக்கிறதுக்கு. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.